வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணினா நல்ல பிரியாதாங்க ஒர்த்தாக இருக்கும். சாப்பிட்றது ஒர்த்தாக இருக்கும். சாப்பாடு அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது, கறி நல்லா வந்துருக்கு. கூட்டத்தை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. தம்பிங்களோட சப்போர்ட்டு தானே. சில கடைகளில் வந்து பீஃப் பிரியாணி கடையில் ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் சிட்லப்பாக்கத்தில் இருக்கேன். சிட்லப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணின்னு ஒரு சூப்பரான பிரியாணி, அன்லிமிட்டெட் பிரியாணி, சிக்கன்லையும் பீஃப்லையும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஸோ அதை சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படியே ப்ரோ கூட சேர்ந்து ஒரு பிரியாணியை ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு ஃபுல்லாக ரசசோறு கறிச்சோறுமாக வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ பிரியாணியை வேட்டையை தொடரலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமா நல்லா தானே பீஃப் பிரியாணி தான். டேஸ்ட் நல்லா இருக்கு. ரெகுலராக 2 டைம் தரும். இங்கே பக்கத்தில் வேலை செய்யணும். நல்லா இருக்குமா? நல்லியும் வாங்கி இருக்கீங்க. ஆமாம், நல்லி ஃப்ரீ தாங்க. நல்லி எடுத்து காப்பீங்க. நல்லியை இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கா? ஆமாம், ஜூஸியாக இருக்குண்ணா. கருமையாக இருக்கும். நல்லி தான் ஸ்பெஷலுங்க. என்ன ரேட்டு நார்மல் தான், 100 ரூபா அவ்வளோதான். நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். சாப்பிட்றது ஒர்த்தாக இருக்கும். பாருங்கள், பீஸில் அந்த சைஸ் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குமா? நல்லா சாஃப்டாக இருக்கும். 6 மாதமாக கண்டினியூவாக வரேன். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சூப்பராக இருக்குது, சாப்பாடு அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது, கறி நல்லா வெந்திருக்கு. வாரத்தில் 3-4 தடவை சாப்பிடுவோம். இந்த பக்கம் வந்தால் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. இங்கே தான் போகும்போதெல்லாம் வரும்போது பார்க்குறோம். ஒரு வாட்டி சாப்பிட பார்த்தா நல்லா இருந்தது. நல்லா இருக்குது. கூட்டத்தை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்குண்ணா. நம்ம கடை நேம் என்ன, எங்கண்ணா இருக்குது கரெக்டாக? வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிண்ணா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. கடை வந்து கரெக்டாக வரதராஜா தேட்டர் போகிற வழியில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். சிட்லப்பாக்கம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வாசல்லையாண்ணா. எப்படி நீங்கள் அன்லிமிட்டெட் பிரியாணி நீங்கள் கொடுக்கணுன்ட்டு இது பண்ணீங்களா? ஆனால் இப்போது நான் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கிற ஒரு யங்ஸ்டராக வரும்போது மற்றதெல்லாம் பார்ப்போம், அன்லிமிட்டெட் பிரியாணிலாம் கொடுக்குறாங்களே, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு நினைப்போம். எப்படி நீங்கள் ஒரு தைரியமாக இறங்கி மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனால் தம்பிங்களோட சப்போர்ட்டு தானே. ஓகே, அவங்க வந்து லாபமே வரலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. உண்மையிலே சொல்கிறேனே, ஒரு 2 நாள் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டே வராது. சில டைம் மீந்துடும், சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ முதல்ல மட்டும் போடணும், நாளைக்கு கடை போடணும். 2 பேருமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோன்னு இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2 கடை போடணும்னு நினைப்பாங்க யங்ஸ்டர். ஒன்று டீ கடை, ஒன்று பிரியாணி கடை. ஃபஸ்ட்டு வந்து முக்கியம் டேஸ்ட்டு தானே. அதெல்லாம் நல்லா அடிக்கணும். குவாலிட்டியான பொருளை போட்டு வர கஸ்டமருக்கு ரைஸோ பீஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ கொஞ்சம் வச்சு விட. அதில் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போதில்லை. வர இதில் ஒரு 300-400 லாபத்தில் குறையும். ஆனால் கஸ்டமருக்கு வச்சுட்டா கஸ்டமர் வந்து தான் இருப்பாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் வரப்போ நம்ம தான் எடுத்துனா, நஷ்டம் வரப்போ நம்ம தான் அனுபவிச்சோம். அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணா. கஸ்டமர் நல்ல சப்போர்ட். 3 மாதம் கடை போடலண்ணா. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன், ஆப்ரேஷன். 3 மாதம் கழிச்சு வந்து எனக்கே நம்பிக்கை இல்லை, சரி போட்டால் ஓடுமா என்னென்னு. ஆனால் அந்த கஸ்டமர் சப்போர்ட் இன்னமும் இருக்குது. 3 மாதம் கழிச்சு வந்து நான் போட்டேன், அதே கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு இருக்குண்ணா. ஃபுல்லாகவே விறகடுப்பு தான். விறகடுப்பு தான். அதுக்குள்ளே நல்லி எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஆமாண்ணா, நல்லிலாம் எனக்கு வந்து கொடுக்க என் ஃப்ரெண்டுகள்லேருந்து வாங்குறேண்ணா. அவங்க வந்து எனக்கு எல்லாம் நல்லிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தரேன், அது நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேன். ஓகே, சூப்பர் விஷயம். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தேன் கூட்டமாக இருக்குது. அப்படியே நானும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். எப்படி? ஸோ காய்ஸ், சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி 2 வாங்கியாச்சு. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேன்னு கூட்டம் வந்துடுதுங்க. ஒரு நல்ல பிரியாணி கொடுக்குற இடத்துல கூட்டம் இருக்கணும், அந்த மாதிரி கூட்டம் சேர்ந்துருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சில கடைகளில் வந்து பீஃப் பிரியாணி கடையில் கேமராமேன் பாவுங்க அவனே தொங்கிட்டு இருக்கான் நடு ரோட்டில், அனாதையா இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு நான் வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கேன். இவர் இந்த மாதிரி நல்லி இருக்கும், அது சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றுதான் இருந்துச்சு. ஆமாம், நல்லி இல்லைன்னு சொல்லி லைட்டாக கிள்ளி அமுச்சு விட்ருவாரு. நல்லா பார்த்துங்க. ஸோ சிக்கன் பிரியாணி தராங்க. இவங்க வந்து ஒரு பிளேட் வாங்கும்போது 80 ருபீஸ் அந்த மாதிரி தராங்க. அன்லிமிட்டெட் பிரியாணியும் தராங்க வித் முட்டையோட. முட்டை அதுக்குன்னு அன்லிமிட்டடாக கிடைக்குன்னு நினைக்காதீங்க. முட்டை வந்து ஒரு டைம் தான் வைப்பாங்க. சிக்கன் ரைஸ் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் வாங்கிக்கலாம். அன்லிமிட்டடாக கேட்பீங்களா? அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எது ப்ரோ போகலாம்? சிக்கன் போயிடுமா? சிக்கன் போயிடலாம். ஸோ சிக்கன் பிரியாணியை சிக்கனை கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு பெரட்டி போய் சாப்பிட்டு பார்த்துடலாம். பண்ணுறீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்களா? அந்த டேஸ்ட்டை உணர்றேன். உணர்ச்சி பொங்குறீங்க. உணர்ச்சி பொங்குற மாதிரி தான். ஸோ சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸில் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது. ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோடு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு.
என்ன லைட்டாக அந்த உப்பு காரம்னு தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த லைட் பிஞ்சில் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு நீங்கள் ஹை லெவலில் ஒரு அன்லிமிட்டெட் பிரியாணி அப்படின்ட்டு கொடுத்து சாப்பிட்ற அளவு வர்த்தாக இருக்குங்க. வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து இதுக்கு வந்து வெங்காய பச்சடி ப்ளஸ் இவங்க கத்திரிக்காய் பச்சடி வைக்கிறாங்க. கத்திரிக்காய் பச்சடி எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம் ப்ரோ. தான் வெறும் குஸ்கா ட்ரை பண்ணுவோம் மக்களே வாங்க. குஸ்காவோட சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, நல்லா மசாலா ஃப்ளேவர்ஃபுல்லாக அது பாருங்க, அப்படியே மசாலாவோட ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. ஒரு அன்லிமிட்டெட் பிரியாணி இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு வருத்துங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ முக்கியம் தராங்க உங்கள்கிட்ட இருக்க கத்திரிக்காய் பச்சடி. ஸோ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கத்திரிக்காய் பச்சடி டேஸ்ட் கொடுவாங்கல்ல, கத்திரிக்காய் பச்சடி அந்த மசாலாவோட வச்சு ஒரு பெரட்டி சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்கு? கத்திரிக்காய் பச்சடி அந்த புளிப்பு ப்ளஸ் உங்கள் எள்ளு அரைச்சி போடுவாங்களே அந்த மாதிரி பண்ணல, நார்மல் கத்திரிக்காய் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி போட்டு அந்த மாதிரி பண்ணுறது தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டேஸ்ட் வைஸ் பிரியாணியோட சாப்பிட அந்த பிளெண்ட் பண்ணி கத்திரிக்காய் வெங்காயம் ஆனியன் பச்சடிலாம் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க பீஃப் பிரியாணிக்கு வரலாம். நல்லியோடு இருக்குது பீஃப் பிரியாணி. அந்த வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிடும்போது அந்த மசாலாவோட நல்லா சூப்பராக சிக்கனோட பீஃப் பிரியாணி கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. மேபி அவங்க அதில் பீஃப் பிரியாணியில் கொழுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, பீஃபு, ஸோ அந்த கொழுப்புலாம் இறங்கி இருக்கனால ஸ்வீஸ் சூப்பராக இருக்குது. மேபி நல்லி போடுறேன்னா நல்லியில் இருக்க அந்த உள்ள போன் மேரோ இருக்குல்ல, ஸோ அது அப்படியே இறங்கி சாப்பாடோட மிக்ஸ் ஆகிருக்கனால டேஸ்ட் வைஸ் நல்லா எடுத்து கொடுக்குது. சூப்பர் டேஸ்ட் அது. ஸோ மீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். குத்துதான் அது. இப்போ அதை சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் எசன்ஸ் நல்லா இறங்கிது கறியில். டேஸ்ட் வைஸு சிக்கனாக இருக்கட்டும் சரி, பீஃபாக இருக்கட்டும் சரி, சிமிலராக இல்லாமல் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. சாப்பிடும் போதே நல்லா தெரியும். ஸோ வந்தீங்கன்னா இந்த கடை லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி விட்றேன். ஸோ ப்ரோவும் பண்ணியிருப்பாரு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் சிட்லப்பாக்கத்தில் நம்ம கால்நடை மருத்துவம் அது இருக்குது, அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பீஃப் தான் இல்லாமல் ஸோ எல்லாமே ஒரு பிரியாணி தான் அப்படின்ட்டு ஸோ பிரியாணிக்கு சப்போர்ட் பண்ணி பிரியாணி லவராக இருக்கு. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மணி. நான் யாஸ் பண்ண பக்கட